இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையைச் சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் என் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுதோ அது எந்த காலத்திலும், நான் முன்பு சொன்னது போல, எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது. ஆனபடியால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தியை நம்முடைய இருதயத்தில் நாம் உறுதியாக நாட்டி வைத்து அதை தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேணும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனம். லேவியராகமம் 10:1-2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இந்த வேத வார்த்தைக்கு குறிப்பாக நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் அந்நிய அக்கினியும் நியாய தீர்ப்பும். அந்நிய அக்கினியும் நியாய தீர்ப்பும். ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அண்ட் ஜட்மெண்ட். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரை நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். தேவரீர் இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்நிய அக்கினியும் நியாய தீர்ப்பும். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் தேவனுடைய நியாய தீர்ப்பை படம் பிடித்து காட்டுகிறது. அது என்னவெனில், நியாய தீர்ப்பு பலியின் மேல் விழுவதற்கு பதிலாக பாவியின் மேல் விழுவதை படம் பிடித்து காட்டுகிறது. அப்போது ஒன்றில் பாவியான மனுஷனுக்கு மேலே விழ வேணும், அப்படி இல்லையாயிருந்தால் பலிக்கு மேலே விழ வேணும். அப்போ இதற்கு காரணம் அந்நிய அக்கினியே என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இந்த அந்நிய அக்கினி பொய்யான உபதேசத்தில் இருக்கிறது, பொய்யான பலிகளில் இருக்கிறது, பொய்யான தீர்க்கதரிசிகளிலும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகள் இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் அதிகமாக உண்டு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அபியும் நாதாவும் உபயோகித்தது அக்கினியாக இருந்தாலும் அது வெண்கல பரிபூடத்திலிருந்து கொண்டு வரப்படவில்லை. ஆனபடியால் தான் அதற்கு அந்நிய அக்கினி என்று பெயர் வந்தது.
ஆனபடியால் அந்த அக்கினி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை அநேகமான கிறிஸ்தவர்களால் கவனிக்கப்படுவதில்லை. ஆனபடியினால் அபியும் நாதாவும் உபயோகித்த அக்கினி தேவனால் அடையாளம் காணப்படவில்லை. 1 கொரிந்தியர் 2:2 அநேகமான கிறிஸ்தவர்கள் கவனிக்கிறதில்லை. இதன் நிமித்தம் அவர்களுடைய செய்கைகள் யாவும் அந்நிய அக்கினியாக இருக்கிறது. அதை தேவன் கணக்குக்கு எடுக்கிறதும் இல்லை. அந்த அக்கினி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவம் பண்ணவில்லை. ஆனபடியால் அது தவிர்க்க முடியாமல் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டி இருந்தது. இதுவே காயினின் பாவம். அவனுடைய பாவத்துக்கும் அபியும் நாதாவினுடைய பாவத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபியும் நாதாவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்ட அக்கினியினாலே அழிக்கப்பட்டார்கள். லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தில் அதே அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது என்று சொல்லி லேவியராகமம் 9:24 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொற்ப நேரத்துக்கு முதல் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அந்த அக்கினி போய் சர்வாங்க தகன பலியை எரித்தது. ஆனால் இப்பொழுதோ என்ன மாதிரி என்று சொன்னால் அதே அக்கினி இவர்கள் 2 பேர் நாதாவும் அபியின் மேலும் வந்து விழுந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு தெரிவிப்பது என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் நம்முடைய விசுவாசம் நங்கூரமிடப்பட்டிருக்கும் ஆயின் சொல்ல முடியாத ஆசீர்வாதங்கள் அதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இல்லையேல் ஆவிக்குரிய மரணம் தவிர்க்க முடியாதிருக்கிறது என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 9:23-24 கர்த்தரிடத்திலிருந்து வந்த அக்கினியோடு முடிவு பெறுகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்துக்கும் கேருபீன்களுக்கும் மத்தியில் வாசமாயிருந்தார். அந்த அக்கினி வெண்கல பலிபீடத்தில் இருந்த பலியை பட்சித்ததென்று தெளிவாக லேவியராகமம் 9:3-4 லேவியராகமம் 9:6 லேவியராகமம் 9:23-24 சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அதே அக்கினி அதே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஆரோனுடைய 2 குமாரர்களாகிய ஆசாரியர்களையும் பட்சித்து போட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன இங்கே சொல்லப்படுது என்று சொன்னால், அதாவது முதல் என்ன மாதிரி என்று சொன்னால் பலியில் போய் அந்த அக்கினி விழுந்தது. இங்கேருந்து கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு போய் பலியில் விழுந்தது, பலியை பட்சித்தது. அதே அக்கினி இப்போ அதே அக்கினி இப்போ 2 பேருக்கும் மேலே ஆரோனுடைய 2 குமாரர்கள் மேலே விழுந்து அவர்களை பட்சித்து போட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன என்று சொன்னால், ஒன்றில் அக்கினி இவர்கள் மேலே குறிப்பாக அக்கினி என்ன மாதிரி என்று சொன்னால் பலியின் மேலே விழும், இல்லையோ பாவிகளின் மேலே விழும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அக்கினி அவருடைய மகிமை, 2வது அக்கினி அவருடைய நியாய தீர்ப்பு. வேதாகமத்தில் ஒரு மிக முக்கியமான பாடத்தை நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது அந்நிய அக்கினி என்றால் என்ன, அதன் பொருள் என்ன என்பதனை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். காலப்பலியின் போதும் மாலப்பலியின் போதும் 2 முறை ஆசாரியர்கள் பொன்தூப
பீடத்தில் தூப வர்க்கமிட வேண்டும். அப்போ முந்தின காலத்தில் கிறிஸ்து வருவதற்கு முன்பு 2 விதமான பலிகள் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு நாளும் காலையிலும் பலி கொடுக்க வேணும், மாலையிலும் பலி கொடுக்க வேணும். அப்போ அந்த பலியிலே இருந்து கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 முறை ஆசாரியர்கள் பலி கொடுக்கும் பொழுது பொன் தூப பீடத்தில் தூப வர்க்கம் இட வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறது. ஆசாரியர் தூப வர்க்கத்தை கர்த்தருக்கு முன்பாக எரிக்க வேண்டும். அதனை ஆசாரிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். நெருப்பு தணலை அவர்கள் வெண்கல பலிபீடத்திலிருந்து மட்டுமே கொண்டு வர வேண்டும். வேறு எந்த இடத்திலும் இருந்து அந்த நெருப்பை அவர்கள் கொண்டு வரக்கூடாது. அவர்கள் நெருப்பை கொண்டு வந்து பொன் தூப பீடத்தில் போட்டு அந்த பொன் தூப பீடத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தூபம் போட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு அதாவது வெண்கல பலிபீடத்தில் இருந்தே அக்கினி கொண்டு வர வேண்டும். வேறு எந்த இடத்திலும் இருந்து அக்கினி கொண்டு வரக்கூடாது. அந்த நெருப்பு தணலை பொன்கல தூப பீடத்தில் போட வேண்டும். அந்த தூப பீடம் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற தொங்கு திரைக்கு முன்பாக இருக்கிறது. அந்த திரை மகா பரிசுத்த ஸ்தலத்தை மறைக்கிறது. அங்குதான் கர்த்தர் கிருபாசனத்துக்கும் கேருபீன்கள் மத்தியிலும் வாசம் செய்கிறார். இது பரலோகத்தில் உள்ள சிங்காசனத்தின் மாதிரியே படம் பிடித்து காட்டுகிறது. தூப வர்க்கத்தை நெருப்பு தணலின் மேல் தூவ வேண்டும். அப்போ ஆசாரியர்கள் பொன் தூப பீடத்தில் தூப வர்க்கம் இடும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அந்த தணலின் மேலே நெருப்பு தணலின் மேலே எங்கே இருந்து கொண்டு வந்த நெருப்பு தணல், அதாவது வெண்கல பலிபீடத்தில் இருந்து கொண்டு வந்த நெருப்பை அவர்கள் இதற்கு பொன் தூப வர்க்கத்தில் போட்டு அவர்கள் அதற்கு மேல் தூப வர்க்கம் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து எழும்பும் புகை பரிசுத்த ஸ்தலத்தை மூடும். முன்பு சொன்னது போல இந்த நெருப்பு வெண்கல பலிபீடத்திலிருந்தே கொண்டு வரப்பட வேண்டும். இந்த மாதிரி கிறிஸ்துவையும் அவர் தன்னைத்தானே உகந்த பலியாக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுப்பதையும் பிரதிபலிக்கிறது. இதனையே வெண்கல பலிபீடம் பிரதிபலிக்கிறது. இப்படி இருக்க அபியும் நாதாவும் கொண்டு வந்த அக்கினி வெண்கல பலிபீடத்திலிருந்து கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த நெருப்பு தணல் அநேகமாக வேறொரு இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அநேகமாக அந்த இடத்தில் புறம்பாக உபயோகிக்கப்படும் ஒரு நெருப்பு தணலிலிருந்தே கொண்டு வரப்பட்டது. அப்படியானால் அதுவும் ஒரு நெருப்பே. ஆனால் அது வெண்கல பலிபீடத்திலிருந்து கொண்டு வரப்படவில்லை. ஆனபடியால் தான் அதற்கு பேர் அந்நிய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அநேகமான கிறிஸ்தவர்களின் நற்கிரியைகளாகிய ஜெபம், உபவாசம் போன்றவைகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதிலிருந்து உண்டானவைகள் இல்லை. கிறிஸ்தவ சபைகளில் ஜெபம் நடக்கிறது, உபவாசம் நடக்கிறது. ஆனால் அந்த ஜெபம் உபவாசம் போன்றவை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதிலிருந்து உண்டானவைகள் அல்ல. நெருப்பு தணல் எப்படி கொண்டு வரப்படுகிறது என்பது முக்கியமல்ல. முக்கியமானது அது வெண்கல பலிபீடத்திலிருந்து கொண்டு வரப்படாவிட்டால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியே இப்பொழுதும் நடைபெறுகிறது. நம்முடைய விசுவாசம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவில் நங்கூரமிடப்படாவிட்டால் நாம் செய்யும் எந்த ஆவிக்குரிய கிரியைகளும் கர்த்தருக்கு அந்நிய அக்கினியே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஜெபம், உபவாசம் இன்னும் பல ஆவிக்குரிய கிரியைகள் கர்த்தருக்கு அந்நிய அக்கினியே. ஏன் அந்நிய அக்கினியாக இருக்கிறது என்று சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில்
அந்த கிரியைகள் செய்யப்படவில்லை. அப்போ ஜெபம், உபவாசம் மற்றும் பல்வேறு விதமான நற்கிரியைகள் அந்த அடிப்படையில் இல்லை என்று சொன்னால், கர்த்தர் அதை என்ன மாதிரி பார்க்கிறார் என்று சொன்னால், அது அந்நியாக்கினி என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அபியோவுக்கு நாதாவுக்கு நடந்த மாதிரி இப்பொழுது நடைபெறுவதில்லை என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய மரணத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஆவிக்குரிய மரணத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் அனுசரிக்கிற நற்கிரியைகள் ஒன்றும் அநேகமான சர்ச்சுகள் வழியே அனுசரிக்கும் நற்கிரியைகள் ஒன்றும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யப்படாதபடியினால் அவைகள் தேவனுடைய பார்வைக்கு அந்நியாக்கினியாக இருக்கிறது. அதனுடைய பிரதிபலன் மரணமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மனுஷர்கள் சீக்கிரமாக மனம் திரும்பாவிட்டால் பாதாளமே அவர்களுடைய இருப்பிடமாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பழைய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேலியர்களை பார்த்து எண்ணாகமம் 14:32-33 உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அப்போ பலியையும் மீட்பரையும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனபடியால் உங்களுடைய பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும். அவர்கள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் என்றார். இதன் நிமித்தமே புதிய ஏற்பாட்டில் லூக்கா 13:28 நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாக காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக லூக்கா 13:28 சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அதனுடைய பிரதிபலன் நீங்கள் சாவீர்கள். அபியும் நாதாவும் மரணம் அடைந்த மாதிரி நீங்கள் அந்நியாக்கினியை பின்பற்றுகிறபடியால் நீங்களும் சாவீர்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. தற்போதைய அநேகமான சபைகள் ஆவிக்குரிய சடலங்களால் நிறைந்து போயிருக்கிறத வேதனையோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதனை அவர்கள் அறியாதபடிக்கு ஏசையாவின் தீர்க்க தரிசனம் அவர்களின் நிறைவேறி இருக்கிறது. மத்தேயு 13:14-15. காரணம், அவர்கள் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. இது பற்றி மத்தேயு 7:22-23 அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சிலுவையின் செய்தி பிரசங்கிக்கப்படாததே இதற்கு முக்கியமான காரணம். நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் சிலுவையின் செய்தியை அறியாதிருந்தார்கள். பொன்கல பலிபீடம் கல்வாரி சிலுவையின் மாதிரியாக இருக்கிறது. முன்பு சொன்னது போல பொன்கல தூப பீடத்தில் போடப்படும் நெருப்பு தணல் பொன்கல பலிபீடத்தில் இருந்து மட்டுமே கொண்டு வரப்பட வேண்டும்.
இது பற்றி லேவியராகமம் 16:12 கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வேறெதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேறொரு அக்கினி மகாபெரிய இடர்களாக இருந்தபடியினால் அது ஆசாரிகளுக்கு மரணத்தை கொண்டு வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா புனிதமான பாத்திரங்களிலும் வெண்கல பலிபீடமே மிக முக்கியமான பாத்திரமாக இருக்கிறது. சிலர் உடன்படிக்கப்பட்டு புனிதமானது என்று சொல்கிறார்கள். அதன் மேல் அல்லவா கிருபாசனம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனை அல்லவா கேருபீன்கள் பார்த்த வண்ணமாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் உடன்படிக்கப்பட்டியே புனிதமான பாத்திரம் என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் நிஜமாகவே நம்புகிறார்கள். ஆம், நிச்சயமாக அது புனிதமானதே. ஆனால் வெண்கல பலிபீடத்தின் ஊடாகவே உடன்படிக்கப்பட்டியே அணுக முடியும் என்பதனை நாம் மறந்து விடக்கூடாது. வெண்கல பலிபீடம் கல்வாரி சிலுவையை பிரதிபலிக்கிறது. ஆனபடியால் சகலத்திற்கும் அதுவே சிறப்பாக இருக்கிறது. அந்த பலிபீடத்திலேயே பலி கொடுக்கப்பட வேண்டும். பொன்கல தூப பீடத்தில் பலி கொடுக்கப்படுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரத்தம் மட்டுமே பொன்கல தூப பீடத்தின் கொம்புகளில் பூச முடியும், தெளிக்க முடியும். ஆனால் அதில் பலி கொடுக்க முடியாது. அந்நிய அக்கினியோ அந்நிய தூபமோ போஜன பலியோ அல்லது பான பலியோ பொன்கல தூப பீடத்தில் கொடுக்க முடியாது. இது பற்றி யாத்திராகமம் 30:9 அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் தேவனிடத்தில் செல்வதற்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் தேவனிடத்தில் செல்வதற்கு அனுமதி கிடைக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அதனை செய்வது கல்வாரி சிலுவைக்கு அப்பால் செல்வதற்கு சமனாக இருக்கிறது. அதனை தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். பாவியான மனுஷன் ஒரே ஒரு வழி மூலமாகவே தேவனுக்கு முன்பாக வர முடியும். வேறு எந்த வழியும் அவனுக்கு கிடையாது. அது இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தின் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். அதனையே வெண்கல பலிபீடமும் பலியும் பிரதிபலிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என சொல்லும் பொழுது தான் சிலுவையில் செய்ய போகிறதன் மூலமே அது சாத்தியமாகும் என கூறியிருந்தார். யோவான் 14:6. அப்போ அபியோன் நாதாவும் தேவனுடைய ஆசாரியர்கள். இவர்கள் தேவனை தரிசித்தவர்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ அதனை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆராயிருந்தால் என்ன, கர்த்தருடைய வழியை விட்டு விலகி வேறொரு வழியை பின்பற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக தண்டனையை சந்திக்க வேண்டும். அப்போ அபியோன் நாதாவையும் பார்க்கும் பொழுது அந்த மனுஷர்கள் தேவனுடைய ஆசாரியர்களாக இருந்தார்கள். தேவனை நேரடியாக தரிசித்தவர்கள் என்று யாத்திராகமம் 24:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனால நியமிக்கப்பட்டவர்கள் என்று யாத்திராகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்கு. தேவனாலே அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அப்போ இவர்கள் சிலுவையை அவர்கள் செய்த பிள்ளை என்ன என்று சொன்னால், அவர்கள் சிலுவையை உதாசீனம் செய்தார்கள். வெண்கல பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை கொண்டு வந்து
பொன்துபபீடத்தில் போட வேண்டும் என்பது கட்டளை. அந்த கட்டளை அவர்கள் நிராகரித்ததன் நிமித்தம், அதாவது அதனை பிரதிபலிக்கும் கிறிஸ்துவின் சிலுவையை அவர்கள் நிராகரித்தார்கள். இவர்கள் ஆசாரியர்களாக இருந்தும் உடனடியாகவே நியாய தீர்ப்பை பெற்றார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்தால் உடனடியாக ஆசாரியராக இருந்தால் என்ன, சாதாரண மனுஷனாக இருந்தால் என்ன, சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன, நியாய தீர்ப்பை பெற்றே ஆக வேண்டும். அது இன்றும் அப்படியே, ஒரு மாற்றமும் இல்லை, ஒரு மாற்றமும் இருக்க போவதும் இல்லை. தற்பொழுது சிலுவை தாராளமாக உதாசீனம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் ராஜா 2 ராஜாக்கள் 16:14 அதாவது பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், கர்த்தரின் சன்னதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்திற்கும் கர்த்தரின் ஆலயத்திற்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடபுறமாய் வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆகாஷ் ராஜா வெண்கல பலிபீடத்தை ஒதுக்கி வைத்தது போல கிறிஸ்துவின் சிலுவை கிறிஸ்தவ சபைகளில் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஆகாஷ் ராஜா வெண்கல பலிபீடம் தான் சன்னதம் கேட்பதற்கு உதவும் என்றான். 2 ராஜாக்கள் 16:15 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆகாஷ் ராஜா என்ன மாதிரி என்று சொன்னால், தானொரு பலிபீடத்தை, வெண்கல பலிபீடத்தை அல்ல, தானொரு பலிபீடத்தை உருவாக்கி அந்த பலிபீடத்திலேயே பலிகள் கொடுக்க வேணும் என்று சொல்லி ஆசாரியருக்கு கட்டளையிட்டான். ஆசாரியரும் அதே மாதிரி செய்தார்கள். அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உண்மையில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒதுக்கி வேறு ஒரு பலிபீடத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். சுருக்கமாக கல்வாரி சிலுவையை ஒதுக்கி வேறு ஒரு இடத்தை அவர்கள் தெரிவு செய்தார்கள். அது பாவம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பிரதிபலன் மரணத்தை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ராஜாவாக இருந்தால் என்ன, அது ஆசாரியராக இருந்தால் என்ன, சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன, சாதாரண இஸ்ரவேலியனாக இருந்தால் என்ன, நிச்சயமாக தண்டனையை சந்திக்க வேண்டி வரும். அந்த தண்டனை மரணமே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபியும் நாதாவும் அவர்கள் ஆசாரியர்கள், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனை நேரடியாக தரிசித்தவர்கள். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படியே மற்றவர்களுக்கும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இதனுடைய மிகுதி பகுதியை தொடர்ந்து பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.